தாவேக தலைவர் விஜயின் தமிழக சுற்றுப்பயணம் குறித்து 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு சமீபத்தில் மதுரையில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் அடுத்த மாதம் முதல், அதாவது செப்டம்பர் மாதம் முதல் விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அடுத்த மாதம் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தில் தற்பொழுது பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அடுத்த மாதம் முதல் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் முதற்கட்டமாக விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் தற்பொழுது ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டெல்டா பகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மேற்கு மண்டல மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய மாவட்டங்களில், அதாவது விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்ட பகுதிகளுக்கு வரும்போது மாவட்ட செயலாளர்கள் எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், மாவட்டங்களில் பிரச்சனைகள் தடைகள் ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், வழக்கறிஞர் அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த அணியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கவிருப்பதாகவும், மேலும் மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் முதல் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.